அதுதான் அந்த அந்த லிரிக்ஸ்லேயே சொல்றாங்களே மக்களோட முடிவுன்னு. நிறைய கார்ல வந்து சாரோட போட்டோ வச்சிருக்கிறது நான் எப்பவுமே பார்த்துருக்கு. இவரோட போட்டோ பார்க்கும்போது ஓ நைஸ், யாரு விஜய் ஃபேனா இல்லைங்கிறது தான் எனக்கு டவுட். ஸோ அவ்வளோ ஒரு ஃபேண்டம், அவ்வளோ மக்கள், அவருக்கு ஒரு தனி ஸ்டைலும் இருக்கு. ஸோ அதுதான் மாஸ். எவ்வளவு பெரிய பதவியில் பொறுப்பில் இருந்தாலும் சரி, ஒரு தவறு செய்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெயலலிதா மேமோட பயோபிக் வரும் இல்லை, ஏன் என்ன யாரும் கூப்பிட மாட்டேங்குது, என்ன கூப்பிடலாமே, இவங்கள மாதிரி இருக்கணும். இல்லைன்னா அவர் பேசுறது, அவர் மூச்சு எடுக்கிறது எல்லாமே சினிமான்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா சினிமா சினிமா. ஐ திங்க் ஒவ்வொரு செல்லிலும் சினிமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கமல் சாருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆளு. ரஜினி சார் நல்லா நடிப்பாங்களா? ஆக்சுவலா இப்போ உங்களுக்கு வந்து அடுத்து இருக்க பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்குமா, பயங்கரமா இருக்க போகுது. அதுக்கு நீங்க அந்த மாதிரி இருக்கணும், உங்க ஆன்சர்ஸ் பயங்கரமா இருக்கணும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நச்சு நச்சுன்னு இருக்கணும். உங்களுக்கு அது பார்த்தா கொஞ்சம் கஷ்டம். நான் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி பேசுற ஆளு, பட் பாத்துக்கலாம். அப்படியே நச்சுன்னு இருக்கணும் மேம். அதுதான் அந்த அந்த லிரிக்ஸ்லேயே சொல்றாங்களே மக்களோட முடிவுன்னு. ஏன் நான் தப்பா பேசினாங்களோ? அந்த லிரிக்ஸ்ல இருந்துச்சு. இதை விட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் நான் ரொம்ப இப்போ அந்த புதுக்கோட்டை ஷூட்டு டைமில், அப்புறம் எனக்கு எப்படி தெரியல, நான் நிறைய இடத்துல காரில் வந்து ஃபோட்டோ பார்த்துருக்கு. நிறைய காரில் வந்து சாரோட ஃபோட்டோ வச்சிருக்கிறது நான் எப்பவுமே பார்த்துருக்கு. அப்போ அதை எப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து எந்த எந்த பொலிட்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுற ஆளாக இருக்கட்டும், எந்த பொலிட்டிஷியனாக இருக்கட்டும், அதெல்லாம் மாற்றி வச்சிடுச்சுன்னா இவரோட ஃபோட்டோ பார்க்கும்போது ஓ நைஸ், அப்படி ஒரு ஃபீலிங் எனக்கு எப்போவும். அண்ட் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் நல்லா இருக்கேன், அந்த ஒரு ப்ரைட் ஃபீலிங் எப்போவுமே எனக்கு வரும். நிறைய காரில் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கு சாரோட ஃபோட்டோ வச்சுக்கிறது. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக இருப்பவர்கள் எவ்வளவு பெரிய பதவியில் பொறுப்பில் இருந்தாலும் சரி, ஒரு தவறு செய்தால் உங்களை மாதிரி ஒரு போல்டான லேடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே வந்து மேமோட, ஜெயலலிதா மேமோட பயோபிக் வரும் இல்லை, ஏன் என்ன யாரும் கூப்பிட மாட்டேங்குது, எனக்கு அப்படி பண்ணி இருக்கணுமே, என்ன கூப்பிடலாமே, எனக்கு அப்படி பவர்ஃபுல்லாக நடிக்கிறது மட்டும் இல்லை, எனக்கு லைஃப்லும் அப்படி இருக்க பிடிக்கும். அந்த பவரா ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுக்க முடிகிற ஒரு ஆள். நம்ம அந்த ஹியூமனிட்டி நமக்குள்ளே இருந்தாலும் அது எப்படி எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்காங்க. அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. அவங்க இன்டர்வியூஸாக இருக்கட்டும், அவங்க ஒவ்வொரு வேர்டும் வந்து பர்ஃபெக்டாக பேசும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு எப்பவுமே ஆல்வேஸ் 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 பார்க்கும்போதே ஒரு எனர்ஜி அண்ட் இன்ஸ்பைரிங். இவங்கள மாதிரி இருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி வாழணும், அப்படியெல்லாம் நிறைய தோணும். அவங்ககிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னா என்ன விஷயம் கத்துக்கணும்? எல்லாமே எல்லாமே அவங்க 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 ஸ்பீச் ஆகட்டும், அவங்க எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, எவ்வளோ ஆர்டிகுலேட்டாக இருக்காங்க, அதெல்லாம் எனக்கு ஓகே ரொம்ப பிடிக்கும். அண்ட் பவர்ஃபுல் ஸ்பீச்சஸ், அவங்க ஒரு ஸ்டேட்டை வந்து ரூல் பண்ணுற மாதிரி ஒரு லேடி வந்திருக்காங்க. ஸோ அது அந்த பவர் எல்லாமே ஓகே. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோகிராஃபி அகைன் ஒருத்தவங்க பண்ணுறாங்க, ஒரு ப்ரொடியூசர் பண்ணுறாங்க. அதுக்கு கூப்பிடுங்க, ஆள ரெடியா இருக்கு. அரசியலுக்கு வருவீங்களா மேம்? ஆர்மி இருக்கும்போது அவங்க தொண்டர்களா மாறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது அல்லவா? தெரியாது. ஸோ ஃபியூச்சர்ல அவங்க அரசியலுக்கு வந்தா என்ன சொல்லுவீங்க? சப்போர்ட் பண்ணுவாங்களா மேம்? எனக்கு ஓட்டர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்ப இன்னும் பொலிட்டிக்ஸ் அப்படி ஒரு ஐடியா இல்லை. ஜென்ரலி அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லை. பொலிட்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. கேரளா பொலிட்டிக்ஸ் கொஞ்சம் ஐ திங்க் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. தமிழ்நாடுல வந்து இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் தெரியுங்கிற மாதிரி. பட் ஆஃப் லேட் எனக்கு ரொம்ப ஆன்சைட்டி வருது பொலிட்டிக் நியூஸ் பார்க்கும்போது. ஓகே. ஸோ அதனால தெரியாது. அண்ட் நான் வந்து எதுவுமே டிசைட் பண்ண மாட்டேன். நான் சினிமாக்கே வர வேண்டிய ஆள் கிடையாது. ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஜெனிச்சு பிறந்து வளர்ந்து ஏதோ ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி அனுப்ப வேண்டிய பொண்ணாக இருந்துச்சு. என் ஃபேமிலியிலே முதல்ல வேலைக்கு போகிற பொண்ணுனா, வேலைக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க ஃபேமிலியில். ஆமாம், கல்யாணம் பண்ணி அனுப்புகிற ஃபேமிலி தான்.
ஸோ அதை எதிர்த்து காலேஜ் போய் வேலைக்கு வந்து, அதுவும் சினிமாக்குள்ள ஆக்சிடென்டலி வந்தது. ஓகே. நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நான் பேசுகிறத பார்த்து எம்சியாக கூப்பிட்டாங்க, எம்சியை பார்த்து சேனல் கூப்பிட்டாங்க, சேனல்லேருந்து பார்த்து நடிக்க கூப்பிட்டாங்க. ஸோ என் லைஃப்பில் எல்லாமே அமைஞ்சிருக்கு, சினிமாவும் இப்போவும் எல்லாமே. ஓகே. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வரும்னு எனக்கு சொல்ல முடியாது. எது வந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் சின்சியராக பண்ண முடியணும், அதுதான் எனக்கு இருக்கு. ஓகே ஓகே மேம். நெக்ஸ்ட் பிக்சர். அஜித் சார் தான் அந்த ரெஸ்பான்ஸ் நீங்களே கேட்டுச்சுல்ல. நான் நேற்று ஐ திங்க் ஒரு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி எங்கேயோ நியூஸ் படித்தேன். ரூமராக கோசிப்பாக தெரியாது, கோசிப்னு சொல்ல முடியாது, ஃபேக் நியூஸானு தெரியாது. சார் வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது ஹி செட் 15 நாள் வீட்டுக்கு கொஞ்சம் ஃபேமிலி அண்ட் கரியர் பேலன்ஸ் பண்ணுவாங்க, ஃபுல்லாக கரியர் ஃபோக்கஸ் இருக்க மாட்டாங்க, ஃபேமிலிக்கு டைம் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் இருந்தது. இது வரைக்கும் அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நான் எங்கேயோ படித்தேன். ஃபேக் நியூஸானு எனக்கு தெரியாது. பட் அப்போ நான் பார்த்தேன், யோசிச்சு, ஆமாம்ல அப்பப்போ பிரேக் எடுத்து அப்பப்போ ஃபேமிலி கூட அப்பப்போ அவருக்கு ரேசிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அங்கே அது பண்ணுறாங்க. ஸோ அது எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கும் அது அமையாது, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதும். ஸோ அதுக்கு சப்போர்ட்டிங்காக ஒரு ஃபேமிலி இருக்கேன். இப்போவும் அந்த பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எது பிடிக்குமோ, நம்ம ஹாப்பினஸ் என்ன அது கண்டுபிடிச்சி அதுக்கு போகிறாங்க. அதுக்கு இந்த சைடில் அவர் சாருக்கு வந்து ஒரு 10 படம் பண்ணி நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். இல்லை, என்னோடய ஹாப்பினஸ் இங்கே இருக்குது, அப்போது அதுவும் சேர்த்து பண்ணணும். அண்ட் என்னோடய ஸ்ட்ரென்த் என்னோடய ஃபேமிலி, அதுவும் கூட வச்சுக்கணும். அண்ட் கரியர், எனக்கு பிடிச்ச சினிமா, எனக்கு லைஃப் கொடுத்த சினிமா, அதுவும் சேர்த்து வச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு வெரி அது அந்த தாட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிடுச்சு. ஸோ ஈவன் எனக்கும் அப்படி தான், பிடிச்ச விஷயங்களும் பண்ணணும். கரியர்னு கரியர் மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம ஹாப்பினஸுக்கும் நம்ம மென்டல் பீஸுக்கும் நம்ம ஏதாச்சும் பண்ணணுன்னு நான் எப்பவும் விஷ் பண்ணுற ஆள். ஸோ அது எனக்கு அஜித் சார் பண்ணுறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்களும் அதிகமாக ட்ராவல் பண்ணுற ஆள், அஜித் சாரும் அதிகமாக ட்ராவல் பண்ணுற ஆள். என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் அவர்கிட்ட பார்த்து அது ஒரு சிங்க் நாங்கள் பார்க்குறோம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, நான் வந்து எனக்கு முன்னாடி இருக்கிற ஆளுங்க, சீனியர் ஆளுங்க, இல்லை எனக்கு முன்னாடி இருக்கிற ஆளுங்களோட லைஃப் பார்த்து தான் நானும் ஒரு சில விஷயங்கள் நம்ம லைஃபுக்கு எடுப்பாங்க, ஒரு சில விஷயங்கள் நம்மளை இது வேண்டாம், நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அதே மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய ஆளுங்கள்லேருந்து தான் நானும் கலெக்ட் பண்ணி இன்ஸ்பயர் ஆகி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கோம். இதுதான் நான் சொன்னேன், சாரோட ஹாப்பினஸுக்காக பண்ணுறது பார்த்து தான் எனக்கும் அப்படியே இருக்கணும்னு நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங்க்கு ஆமாம் இப்படி இருக்கலான்னு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஆள் அஜித் சார். ஓகே மேம். நெக்ஸ்ட் பிக்சர். அண்ணா விஜய் சார் வந்து என்ன பார்த்து முறைக்கிற மாதிரி இருக்கா? இல்லை, நீங்கள் தான் இப்போ அரசியலுக்கு வேற தொண்டர்கள்லாம் வச்சிருக்கிறீங்களா, ஆர்மியில் வச்சிருக்கீங்க, அதனால முறைக்கிறாரு? இல்லை விஜய் சார் தான் எவ்வளோ, யார் விஜய் ஃபேனாக இல்லைங்கிறது தான் எனக்கு டவுட்டு. இல்லை, எவ்ரி ஒன் யாரை பார்த்தாலும் எல்லாருமே விஜய் ஃபேன். இப்போ நான் தமிழ்நாடுல இருக்குல்ல, இன்னொரு ஸ்டார் காலேஜ் ஸ்டோரி வேற இருக்குது. ஆனால் இப்போ தமிழ்நாடுல வந்து விஜய் சார் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லனா என்ன அடிப்பாங்க எல்லாரும் சேர்ந்து. ஸோ அவ்வளோ ஒரு ஃபேண்டம், அவ்வளோ மக்கள், நிறைய மக்கள் லவ் கிடைச்சிடாலும். அண்ட் அவருக்கு ஒரு தனி ஸ்டைலும் இருக்குது, ஆக்டிங்காக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ஒரு விஜய் ஸ்டைல்னே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் மாஸ். ஓகே மேம், நமக்கு எப்படி தமிழ்நாட்டில் அவருக்கு ஸ்டார்ஸ் இருக்காங்களோ, இங்கே ஃபேன்ஸ் இருக்காங்களோ, அதே மாதிரி கேரளாலையுமே இருக்காங்க. ஆமாம் ஆமாம், எனக்கு நிறைய பேர் இருக்குது கேரளாவில், எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் தான். அண்ட் ஒஃபிஷியலி வந்து ஃபேன்ஸ் அசோசியேஷன் ரெஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ் வந்து விஜய் சாருக்கு தான் ஜாஸ்தின்னு நான் கேள்விப்பட்டிருக்கு. இப்போ கேரளாவில் அவருக்கு ஃபேன்ஸ் அதிகம், ஆமாம், தமிழ்நாட்டில் அதிகன்றனால இப்போ பாலிடிக்ஸில் நிறைய போய்கிட்டு இருக்கு பாசிட்டிவா. பொலிட்டிக்கல் கேரளால பொலிட்டிக்கல்ல வந்தார் அப்படின்னா ஜெயிப்பாரா? எப்பவுமே நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறது என்னன்னா, தமிழ்நாடுல வந்து ஆக்டர்ஸ் பொலிட்டீஷியனாக வரும்போது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. கேரளா பொலிட்டிக்ஸில் அப்படி நான் பார்க்கல. ஓகே, ஆக்டர்ஸ் வந்து பொலிட்டீஷியனாக வந்தாலும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நான் பார்த்ததில்லை. ஓகே, பொலிட்டீஷியன்ஸ் அவங்களோட ஒர்க்கை மட்டும் பார்த்து தான் சப்போர்ட் பண்ணுறது கேரளாவில். இந்த ஃபேன்ஸ் லவ் தமிழ்நாடுல தான் நான் பார்த்தேன், வேற ஸ்டேட் தெரியாது. இங்கே தமிழ்நாடுல நான் பார்த்துருக்கேன், நிறைய ஆக்டர்ஸ் வந்து பொலிட்டிக்ஸில் ரொம்ப அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கேரளாவில் அவ்வளோ இல்லை. ஓகே. இப்போ
விஜய் சார் வந்து உங்களுக்கு வந்து கால் பண்றாரு, இந்த மாதிரி நம்மளுடைய கட்சியில் அனுமோல் அவர்களே உங்களுக்கு சார் நிறைய நம்ம ஃபேன்ஸ் அதெல்லாம் இருக்காங்க, அப்புறம் பேசிக்கலாம். நம்ம நீங்க அதெல்லாம் நம்மளோட- அப்புறம் பேசிக்கலாம். நம்ம நீங்க எப்படி இருக்கீங்க, எங்க இருக்கீங்க சார்? நம்ம எப்போ சார் ஒரு ஷூட் பண்ணலாம் சார்? அடுத்த படம் வாங்க சார். நீங்க படம் பண்ணாம இருக்காதீங்க இல்ல சார். இல்ல அதுதான் நம்ம இல்ல, பேசுவோம். நீங்க நம்ம கட்சியில இணைஞ்சா மட்டும் தான் படமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கட்சியில இணையறீங்க, டிவிக்குள்ள ஒரு மெம்பரா இருக்கீங்க. விஜய் சார் கேட்க வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து அடி வரும். அப்படியெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. விஜய் சாருக்கு என் நம்பர் தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் பிக்சர். கமல் சார் ஒரு ஒரு பீரியடில் வந்து என்னோட ஃபேவரட் ஃபிலிம்ஸ் எல்லாமே கமல் சார் ஃபிலிம்ஸாக இருந்துச்சு. அண்ட் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஃபிலிம்னா மலையாளமில் அதோட பேர் சாகர சங்கமம். ஐ திங்க் சிலங்கையொலின்னு ஒரு படம் இருக்குது. அது என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சாங். ஜெயபிரதா மேமும் சாரும் தான் பண்ணியிருக்காங்க. ஒன்று அந்த ஃபிலிமில் ஜெயபிரதா மேமை பார்த்தா அவ்வளோ அழகு, அப்படியே பார்த்துட்டே இருக்கலான்னு இருக்கும். அண்ட் கண்ணு கூட நம்ம க்ளோஸ் பண்ண கூடாதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் அந்த ஃபிலிம். எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட். அண்ட் சாரோட நிறைய ஃபிலிம்ஸ் ஒரு ஆக்டராக எப்படி ஒரு ஒரு சினிமா பர்சன், நாட் ஆஸ் அன் ஆக்டர், ஒரு சினிமா பர்சனாக எவ்வளோ சினிமாவுக்கு டெடிக்கேட்டடாக சினிமாக்குள்ளேயே இருக்குது. கமல் சார் வந்து நான் பார்த்ததில்லை, எனக்கு தெரியாது. எனக்கு மீட் பண்ணோன்னு ஆசை இருக்கிற ஆளுங்க கமல் சாரும் ரஜினி சாரும். ஸோ கமல் சார் வந்து எப்படி அவர் பேசுறது, அவர் மூச்சு எடுக்கிறது எல்லாமே சினிமான்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமாவே அவங்க ஐ திங்க் ஒவ்வொரு செல்லிலும் சினிமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கமல் சாருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆள். அண்ட் நிறைய என்னோட கோ ஆக்டர்ஸ் நிறைய பேர் சார் கூட அசோசியேட் பண்ண நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கு, சினிமா பற்றி எல்லாமே தெரியும். ஈவன் ஐ திங்க் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசிப்பாங்க சார் சினிமா. நம்ம எல்லாம் 10 இயர்ஸுக்கு அப்புறம் தான் அந்த ரேஞ்சுக்கு அந்த லெவலுக்கு மற்ற எல்லாரும் வரும். சார் ஒரு 10 இயர்ஸ் எஹெடாக யோசிப்பாங்க. அண்ட் யாரை மீட் பண்ணாலும் நிறைய சினிமா சஜஸ்ட் பண்ணும், நல்ல ஒர்க் சஜஸ்ட் பண்ணும், இன்னென்ன ஆர்டிஸ்ட்டை பார்க்கணும், இந்தெந்த சினிமா பார்க்கணும், அப்படியெல்லாம் புது நல்ல படங்கள் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணி அப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜெனுவினாக டெடிக்கேட்டடாக சினிமா சால் ஆயிருக்கும். சார் கூட நடிக்கணும்னு ஆசை இருக்கா? கமல் சார் கூட நடிக்கணும், எல்லார் கூடயும் நடிக்கணும்னு எனக்கு ஆசை தான். பட் நம்மளுக்கும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வரணும் இல்லை. பட் ஆனால் எனக்கு தமிழ்நாடுல மீட் பண்ணணும்னு ஆசை இருக்கிற ஸ்டார்ஸ் யாருன்னு கேட்டால் கமல் சார், ரஜினி சாராக இருக்கும். இந்த வீடியோ கட் பண்ணுறோம், நீங்கள் பார்க்க அவர் கண்ணில் போது நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பிக்சர். தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார். ஆமாம், ரஜினி சார் வந்து நான் ஒரு டைமில் வந்து ஃபஸ்ட் ஷோ இப்போது அது என்னென்னா கேரளாவில் வந்து அங்கே ஒரு எப்பவும் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிற ஒரு குரூப் இருக்குது ரஜினி சாரோட படம். ஸோ அவங்க ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணுவாங்க ஃபஸ்ட் ஷோக்கு. எல்லா படத்துக்கும் இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ ரஜினி சார் படம்னா நான் போயிடும் ஃபஸ்ட் ஷோ பார்க்க. அந்த மாதிரி ஒரு சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் முன்னாடி அதுதான் ஒரு ஸ்டோரி அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னது என்னென்னா, காலேஜ் படிக்கும்போது எனக்கு சினிமா அவ்வளோ தெரியாது. கேரளாலேருந்து என் ஃபேமிலியில் சினிமா எல்லாம் அவ்வளோ காமிச்சது கிடையாது. அப்பா இருந்த வரைக்கும் இருக்குது. அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் அவ்வளோ தியேட்டர்லலாம் போனது கிடையாது. ஒரு சினிமா அவ்வளோ ஃபாலோ பண்ணது கிடையாது. கேரளாவில் இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்ஸ் தான் தெரியும். தமிழும் பெரிய ஸ்டார்ஸ் ரஜினி சார் தெரியும். ஆனால் அவர் பண்ணுற ஒர்க்கு, அவரோட ஸ்டைல், எதுவுமே தெரியாது. அவரோட பர்சனாலிட்டி எதுவுமே தெரியாது. ஸோ நான் கோயம்புத்தூரில் தான் காலேஜ் படிக்க போனோம். ஏதோ ஒரு வாட்டி காலேஜில் ரஜினி சாரை நல்லா நடிப்பாங்களா அப்படி நான் கேட்டதே எனக்கு ஞாபகம் இருக்குது. எந்த சைட்லேருந்தெல்லாம் திட்டு வந்துச்சுன்னு தெரியாதா சார், பிடிக்காதா சார்லாம் சொல்லி என்னை ரொம்ப த்ரெட்டன் பண்ணாங்க எல்லாரும். காலேஜ்லேருந்து ரஜினி சாரை பிடிக்காதுன்னா எனக்கு தமிழ்நாட்டில் வாழ முடியாது அந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து. ஸோ அப்போ தான் நான் தமிழ் சினிமா தெரிஞ்சுக்க ஆரம்பித்ததெல்லாம். அப்போவும் அவ்வளோ தெரியாது. அப்புறம் சினிமாவுக்கு வந்து நான் ஆங்கராக பண்ணும்போது தான் கொஞ்சம் சினிமா பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சது. தென் ஐ ஆம் லைக் ஹார்ட் கோர் அட்மைரர் ஆகிட்டோம் சாருக்கு. அண்ட் ஆல்வேஸ் அவருக்கு ஒரு கரிஷ்மா இருக்குது, அவருக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. நம்ம ஒரு சில ஆளுங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம தெரியாமல் எழுந்திரிச்சு நம்ம வணக்கம் சொல்லுவாங்கல்ல, நம்மளே தெரியாமல் நம்மளை பாடி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் வர ஒரு ஆள். அண்ட் எல்லாமே பிடிக்கும் அவரோட ஸ்டைலு. அண்ட் இன்னும்
அவர் எப்படி அவங்களோட செல்ஃபை ஆக்செப்ட் பண்ணதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நான் இதுதான், திஸ் இஸ் மீன்னு சொல்கிறது இருக்குல்ல எல்லார்கிட்டும். கேரக்டராக பண்ணும்போது நம்ம கேரக்டராக எப்படியும் மாறும். பர்சனலாக இருக்கும்போது நான் அது ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள். ஸோ அதுக்கு எனக்கு ரஜினி சார் எல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கு. நம்ம இப்படி தான், என்னோட ஸ்கின் இதுதான், என்னோட கலர் இதுதான், என்னோட ஹேர் இப்படி தான் இருக்கும், என்னோட உடம்பு இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கு அதை ஆக்செப்ட் பண்ணி அது யூனிக்காக இருக்கே, அதே செலிப்ரேட் பண்ணலாமேங்கிறது கான்ஃபிடென்ஸ் எனக்கு கண்டிப்பாக ரஜினி சார் நிறைய கொடுத்துருக்காங்க. அது நான் ரொம்ப அட்மையர் பண்ணுறது சார்கிட்ட. அண்ட் எவ்வளோ சிம்பிளாக வாழறது, சாரோட ஸ்பிரிச்சுவல் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஓகே. விஜய் கூப்பிட்டு அப்படியே பழகிடுச்சு. நிறைய பேர் வந்து கார்த்திக் குமார்னு எல்லாம் சொல்லும்போது நான் யாரோ கார்த்திக் குமார்னு யோசிச்சுட்டு இருப்பேன். இன்னும் நிறைய பேர் வந்து கே சார்னு எல்லாம் சொல்லும். அப்பவும் வந்து அது யாருன்னு யோசிச்சுட்டே இருப்பேன் நான். அவர் வந்து மைன்யூட்டாக எதோ எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம கீழே போகக்கூடாது இல்லை, ரதி விட்டு கொடுக்க கூடாது இல்லைனால அந்த ரியாக்ஷன்ல எனக்கு தானாகவே ரியாக்ட் பண்ண தோணும். ஸோ அது விஜய் கூட எனக்கு ஈஸி ஆகுது நடிக்கிறது, ரொம்ப ஈஸி கம்ஃபர்டபுள் ஆகுது. அண்ட் ஆஸ் அ பர்சன் அந்த ஃபிலிமில் வந்து இப்படி பிடிக்கிற ஒரு சீன் இருந்துச்சு. நான் என்னோட நெயில் பட்டு சாருக்கு ஸ்க்ராட்ச் வந்துச்சு கையிலெல்லாம். ஆனால் சார் நெயில் கட் பண்ணி வந்திருக்கா என்ன இப்படி பிடிக்கணும்னு சொல்லிட்டு. அவ்வளோ தாட்ஃபுல்லாக யோசிச்சு கோ ஆக்டருக்கு அது கூட ஆகக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்கல்ல. என்னோட எக்ஸ் கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது, பேசிட்டு தான் இருக்குது. ரிலேஷன்ஷிப் தான் ஒர்க் அவுட் ஆகலை. எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருக்கும். ஒன்றா சேர்ந்து தான் வாழ முடியல. நாங்கள் 2 பேரும் குட் ஹியூமன் பீயிங்ஸாக தான் இருக்கோம் எப்போவுமே. அப்படி தான் நம்ம லவ் ஸ்டார்ட் ஆகிருக்கோம்.